துரந்தர் தி ரிவெஞ்ச் அந்த படம் வந்து வெளியாகி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. பயங்கரமான கலெக்ஷனுமே கூட வந்திருக்கு படத்துக்கு. அரசியல் ரீதியாக அந்த படத்துக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் அப்படின்னு இருந்தாலுமே கூட அந்த படம் வந்து ஒரு கலெக்ஷனா பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இது வந்து அந்த படத்தை பத்தியான ஒரு விமர்சனமோ எதுவுமே இல்லை. அதே போல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்து தமிழக அரசியல் களத்திலையுமே வந்து நடந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த ரிவெஞ்ச் எடுத்திருக்கவர் அப்படின்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வருது. எந்த விஷயத்துல அப்படி அவர் வந்து ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு, யார் யார ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை யாருக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறதுலே பல்வேறு கருத்துக்கள் வந்து வந்துட்டு இருந்தது. பாஜக அதிக இடங்களை இந்த முறை வந்து கேட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் பாஜகவுக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதே போல கூட்டணி கட்சிகளான பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11, மற்ற கட்சிகளுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதிலே இருவேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்தது. ஒன்று, பாஜக அதிக தொகுதிகளை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் வந்தது. இன்னொரு பக்கம் பாஜக எதிர்பார்ப்பை விட எடப்பாடி பழனிசாமி வந்து குறைவான இடங்களை ஒதுக்கியிருக்காரு, சாமர்த்தியமாக நடந்திருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வந்தது. அப்போது கூட வந்து ஒரு இருவேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் அந்த கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்கிற தொகுதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் அதிகமா வருது. அப்படி கூட்டணி கட்சிகளா நம்ம பார்த்தோம்னா பாமக, அமமுக போன்ற கட்சிகள் வந்து பெரிய அளவுல இல்லை. ஒரு கணிசமான இடங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா பெரிய அளவுல இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதிகள், அதையும் தாண்டி தாமரை சின்னத்துல நிக்க போற கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதிகளில் தான் அவர் இந்த ரிவெஞ்ச் சம்பவத்தையே நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது பாஜக கிட்ட என்ன ரிவெஞ்ச் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கிற 27 தொகுதிகளில் 5 தொகுதிகள் திமுக அமைச்சர்கள் போட்டியிடுற தொகுதி, ஒரு தொகுதி தமிழ்நாட்டோட சபாநாயகர் அப்பாவு அவர் போட்டியிடுற ராதாபுரம் அப்படின்னு ஒரு 6 தொகுதிகளுக்கான ரிசல்ட் வந்து இப்பவே தெரிஞ்சிடுச்சு. அப்படியான ஒரு தொகுதிகளைத்தான் வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. பாஜக தலைவர் இல்லை பாஜக அந்த பேச்சுவார்த்தை குழு அவங்க வந்து அதை எப்படி வாங்கிட்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற குரலை வந்து பாஜகக்குள்ளேயே நம்ம வந்து கேட்க முடியுது. அப்படி நம்ம பார்க்கும்போது திருப்பத்தூர்ல பெரிய கருப்பன், திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன், திருவண்ணாமலையில ஏவா வேலு, ராசிபுரத்துல மதிவேந்தன், ஆவடியில் நாசர் அப்படின்னு 5 அமைச்சர் தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ராதாபுரம் சபாநாயகர் அவரோட தொகுதியுமே பாஜகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 தொகுதிகளோட கதை இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்து சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில பாஜக வந்து நிறைய தொகுதிகள் வந்து எதிர்பார்த்தாங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா மயிலாப்பூர், டி நகர், விருகம்பாக்கம், வேளச்சேரி இப்படியான தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதிகளா இருக்கு. சென்னைக்குள்ள அப்படி ஒரு 2 தொகுதிகளாவது பாஜகவுக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல சென்னையில ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மயிலாப்பூர் தொகுதியா தான் இருக்கு. அதனால சென்னையிலுமே தொகுதிகள் ஒதுக்கீடுல வந்து ரொம்பவே வந்து ஒரு பாரபட்சத்தை எடப்பாடி பழனிசாமி காட்டிட்டார் அப்படியான கருத்துக்களும் வருது. அதே போல நம்ம பார்த்தோம்னா கொங்கு பகுதிகளில் குறிப்பா கோவையில வந்து 2 தொகுதிகள் பாஜக வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா இங்க கோவை வடக்கு தொகுதி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. திருப்பூர்ல 2 தொகுதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. மதுரையில கூட பாஜக வந்து 2 தொகுதிகள் அந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்கேயுமே ஒரு தொகுதி தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. டெல்டா எடுத்துக்கிட்டோம்னா கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பேராவூர் இந்த மாதிரியான தொகுதிகளைத்தான் வந்து பாஜக எதிர்பார்த்தாங்க. ஆனா பாஜக வந்து தஞ்சாவூர், திருவாரூர் தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. பொதுவா டெல்டால யார் வந்து ரொம்பவே வெயிட்டா இருக்கிறா அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும். சென்னையும் சரி டெல்டாவும் சரி எப்போதுமே திமுகவோட கோட்டையாகத்தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர், திருவாரூர் அந்த 2 தொகுதிகள் அப்படின்றது ரொம்பவே திமுகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதிகளும் கூட. நாங்க எதிர்பார்த்த தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்கறத விட்டுட்டு ரொம்பவே கடுமையான போட்டி இருக்கிற தொகுதியா கொடுத்துருக்காங்க. இன்னும் திருவாரூர்ல பூண்டி கலைவாணன்லாம் எதிர்த்து ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயமா அப்படிங்கிற குரல்களையுமே பாஜக தரப்புல இருந்து கேட்க முடியுது. அதுக்கு அப்படியே பக்கத்துல நம்ம அப்படியே வந்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல எடுத்துட்டோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து 3 தொகுதிகள் பாஜகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை அப்படின்னு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 தொகுதிகளையுமே ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம் அப்படின்ற குரல்களையும் பாஜக வட்டாரத்துல இருந்து கேட்க முடியுது. அப்படியே புதுக்கோட்டையில இருந்து பக்கத்துல அந்த பக்கம் போனோம்னா சிவகங்கை மாவட்டத்துல நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், திருப்பத்தூர் தொகுதி அமைச்சரோட தொகுதி கொடுத்துருக்காங்க, அங்கே வெற்றி பெறுவது கடினம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதையும் தாண்டி மானாமதுரை தனி தொகுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னமுமே பாஜகல அங்கே வேட்பாளரே யார் நிப்பா அப்படிங்கிற அளவுக்கான
குரல்கள் தான் வந்து வருது. இன்னும் சொல்ல போனா பரமக்குடி பகுதியில இருந்து பொன் பாலகணபதியோ இல்ல வெங்கடேசன் யாரோ நிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான். யாராவது சிவகங்கையில போயிட்டு திருப்பத்தூர் மானாமரை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான குரல்களை வந்து பாஜக தரப்புல இருந்தே நம்ம வந்து அதிகமா கேட்க முடியுது. கடந்த முறை ஒரு 20 தொகுதி போட்டிட்டு ஒரு 4 தொகுதி அப்படிங்கிறது ஜெயிச்சோம். ஆனா இந்த முறை 27 தொகுதியை கொடுத்தாலுமே கூட எல்லா இடத்துலையுமே செக் வச்ச மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குரல் தான் வந்து பாஜக தரப்புல இருந்து, பாஜக வட்டாரத்துல இருந்தே வருது. அதனால மீண்டுமே இந்த தொகுதி பங்கீடு எல்லாமே முடிந்த அடுத்த நாள் தான் வந்து PL சந்தோஷ், அதாவது அமைப்பு செயலாளர், பாஜக அமைப்பு செயலாளர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அவருமே இந்த தொகுதிகளை எல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் யாராவது பங்கீடு வந்து நடத்துவாங்களா, சென்னையில் இந்த தொகுதியெல்லாம் கேட்டு வாங்கியிருக்க வேண்டாமா, புதுக்கோட்டையில் கந்தர்வக்கோட்டையெல்லாம் எதுக்கு வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை PL சந்தோஷமே வந்து அவரோட அந்த கூட்டத்தில் வந்து கேட்டிருக்காரு. 5 தனி தொகுதிகளுமே பாஜகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் எப்படி வெற்றி வாய்ப்பு வரும், வாஸ்தவநல்லூர் ஓரளவுக்கு ஆனந்தம் ஐயாச்சாமி அவருக்காக கேட்டு வாங்கினது, மற்ற இடங்கள்லாம் நம்ம எப்படி வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் அப்படியான குரல்களையுமே வந்து பாஜக தரப்புல கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை மீண்டுமே மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தையும் கூட நடந்துட்டு இருக்கு. அப்படியான தகவல்களுமே கூட நமக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கு. பாஜக நேரடியாக போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளிலே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, பாஜக சின்னத்துல நிற்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இதை விட பல சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி பாஜக சின்னத்துல போட்டியிடுறதுலேயே அதிகமான தொகுதிகள் போட்டியிடக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னா 3 தொகுதிகள் அமைச்சர்கள் இல்லை அமைச்சர்களோட வாரிசு, அவங்களோட செல்வாக்கு இருக்கிற ஒரு 3 தொகுதிகள் அப்படிங்கிறது தமாகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா 3 முறை வெற்றி பெற்று MLA வலம் வந்துட்டு இருக்க சாக்கோட்டை அன்பழகன் அவரோட கும்பகோணம் தொகுதி தமாகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த பக்கம் தான் இப்படி இருக்கு, இன்னும் ஒரு தொகுதியாவது எப்படியாவது நல்லா ஜெயிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸோட சட்டமன்ற குழு தலைவரா தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்க ராஜேஷ்குமார் அவரோட கிள்ளியூர் தொகுதி வந்து தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை 6 இடங்கள் கொடுத்து ரெட்டலையில நின்ன போது 6மே அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் முடிவுகள் வந்திருந்தது. இந்த முறை 5 கொடுத்து 5மே அவுட் ஆகுற மாதிரியான சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா புதிய நீதி கட்சிக்கு அதிமுக சார்பில் மதுரை மத்திய தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் திமுக வந்து ஆட்சியை பிடிச்சு அப்படி வெற்றி பெற்று பல இடங்கள்ல பல நல்ல வெற்றிகளை பெற்றாலுமே கூட மதுரையில வந்து மொத்தம் இருந்த 10 இடத்துல 5 இடங்கள் அதிமுக வந்து வெற்றி பெற்று இருந்தாங்க. ஆனா மதுரையில அதிமுக அவ்வளோ பலமா இருந்தா கூட மதுரையிலே அதிமுக வீக்கா இருக்கிற தொகுதி அப்படின்னா மதுரை மத்திய தொகுதியை சொல்லலாம். இதுவரைக்கும் அவங்க அரசியல் வரலாற்றிலே 1977 மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எந்த தேர்தலையுமே வெற்றி பெற்றதில்லை, கூட்டணிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அந்த தொகுதி AC சண்முகத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து சுந்தர்சி போட்டியிட போறதா அறிவிப்புமே வெளியாயிருக்கு. ஸோ பாஜக போட்டியிடுற தொகுதிகள்லையுமே பல்வேறு செக் இருக்கு. அதே போல பாஜக கூட்டணி, அதாவது தாமரை சின்னத்துல நிக்கிற தொகுதிகள்லையுமே அப்படின்னு பல்வேறு செக் வந்து பாஜக கூட்டணி தாமரை சின்னத்துல நிக்கிறவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து வச்சிருக்காரு அப்படிங்கறத தான் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா TTV தினகரன்லாம் உள்ள வந்திருக்காரு. ஏற்கனவே வேலுமணி உள்ளிட்டவர்கள்லாம் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மடத்துக்குளம் தொகுதி மகேந்திரன் அவருக்கு தான் வந்து வேலுமணி ரொம்பவே எதிர்பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப நெருக்கமானவரும் கூட. ஆனா அவருக்கு அந்த தொகுதியை கொடுக்காம அமமுக சண்முகவேலு அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்காரு. அந்த வகையில அங்கேயுமே ஒரு சின்ன ஒரு மோதலோ இல்லை அவங்க 2 பேர்கிட்ட ஒரு நல்ல இணக்கமோ ஏற்பட முடியாத வகையில தான் அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படியான தகவல்களுமே நமக்கு வருது. அதே போல இந்த பக்கம் பாமக எடுத்துக்கிட்டோம்னா கூட நீங்க எந்த தொகுதி வேணா கேளுங்க, எதை வேணா நான் தரேன், சோளிங்கர் வந்து கிடையாது, அது பாமக கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சில காய்களை நகர்த்தி இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதற்கு காரணம் வட தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்து அமமுகவை நல்லா பார்த்திபன் வளர்த்தெடுத்திருக்காரு. கண்டிப்பா அவர் ஜெயிக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் அந்த கூட்டணியை பாமகவுக்கு தள்ளி விட்டுருக்காரு. பாமகவுக்கு அங்கே நல்ல வாக்கு வங்கி இருந்தாலுமே கூட அதனாலதான் தள்ளி விட்டுருக்காரு அப்படியான கருத்துக்களுமே அங்கே வருவதைத்தான் பார்க்க முடியுது. இதுல இன்னொரு ஒரு பிளேயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தெளிவா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்களுமே வருது. ஏன்னா கடந்த தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயனா நாகேந்திரன் இந்த முறை சாத்தூர் தொகுதி மாறுவதற்கான அந்த முயற்சிகள்ல இருந்தாரு. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவாக கொடுத்திருக்காரு. அதே போல நீங்க கோவை மாவட்டத்தில் 2 தொகுதிகள் கொடுக்கல, ஈரோட்டில் 2 தொகுதிகள் கொடுக்கல, அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி தொகுதி எல்முருகன் போட்டியிடுறதுக்கு விரும்பினார் அப்படிங்கிறதால அந்த தொகுதியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவாக கொடுத்திருக்காரு. அதே போல நீங்க சென்னையில மற்ற தொகுதிகளுக்கு அவ்வளோ டிமாண்ட் வச்ச எடப்பாடி பழனிசாமி தமிழிசை போட்டியிடக்கூடிய மயிலாப்பூர் தொகுதியை வந்து கொடுத்துட்டாரு. அப்படின்ற வகையில
சீனியர்களை சமாதானப்படுத்துற அளவுக்கான தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு. அதனால கட்சிக்குள்ள வந்து பாஜகக்குள்ள மிகப்பெரிய கொந்தளிப்பு அப்படிங்கிறது வரல. சீனியர்கள் போயிட்டு அவங்க போயிட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றதோ இல்ல மிகப்பெரிய பேச்சுவார்த்தையிலே பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு எதுவுமே நடக்காத அளவுக்கு சீனியர்களை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி மற்ற இடங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட பிளேயை தெளிவா நகர்த்தி இருக்காரு அப்படின்ற தகவல்கள் தான் நமக்குமே வருது. இந்த தொகுதி பங்கீட்லயுமே கூட கூட்டணி கட்சிகளுக்கு செக் வச்சது போக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு, அதே போல முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு, அதே போல தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் அவருக்கு அப்படின்னு பலருக்குமே கூட இதுல வந்து ஸ்கெட்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மற்ற கட்சிகளுக்கு அதிகமான இடங்களை வந்து இந்த மாவட்டங்கள்ல ஒதுக்கி இவங்களோட ஆதரவாளர்கள் பெருசா வளராம பாத்துக்கிறதுக்கான வேலைகளுமே கூட நடந்திருக்கு. அப்படியான கருத்துக்களுமே வந்து வருது. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா பாஜக நேரடியா போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் செக், பாஜக சின்னத்துல நிற்கிற வேட்பாளர்களுக்கு வந்து செக், அதே போல் ஒரு சில இடங்களில் பாமக அமமுகவுக்கு செக் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்து வருது. இது எல்லாவற்றையும் தாண்டி தன்னோட சொந்த கட்சியிலேயே கூட சில முன்னாள் அமைச்சர்களுக்குமே கூட அவங்களோட ஆதரவாளர்கள் வளர்ந்துடக்கூடாது, ஏன்னா அவங்கள நம்ம எந்த வகையிலுமே தவிர்க்க முடியாது, ஆனால் அவங்க ஆதரவு வட்டத்தில் ஒரு பெரிய நபரா வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையுமே எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு அப்படியான தகவல்களும் வருது. அதிமுக வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது கூட அப்படியான பல சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. பல முன்னாள் அமைச்சர்கள், பல சிட்டிங் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பல பேரை வந்து ஒதுக்கி வந்து ஒரு தனக்கு விசுவாசமான ஆட்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் வந்து வருது. எப்படி நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தொகுதிகளை கொடுப்பது போல கொடுத்துட்டு எந்த தொகுதிகள் கொடுக்கறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அப்படின்ற கருத்துக்களைத்தான் பாஜக வட்டாரத்துல இருந்து, அரசியல் விமர்சன தளத்துல இருந்து, பல்வேறு தரப்புல இருந்து அந்த குரல்கள் வருவதைத்தான் வந்து பார்க்க முடியுது. தஞ்சாவூர், ஆவடி போன்ற தொகுதிகளில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் கிட்ட அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அப்படின்லாம் வந்து நீங்க வேலை பாருங்க, உங்களுக்கு சீட்டு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு அவங்களுக்குமே அப்படியான பலருக்குமே கூட இடங்கள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. கூட்டணிக்கு அந்த இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கே கொடுக்கப்படாமல் புதிய வேட்பாளர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியான பல சம்பவங்களுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல பாஜக கூட்டணி, குறிப்பா பாஜக தாமரை சின்னத்துல போட்டியிடுறவங்க, தன் கட்சியில இருக்கிறவங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். மற்றும் ஒரு வீடியோல வேற ஒரு விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.